அமெரிக்காவை ஈரான் தாக்கினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு முன் கண்டிராத அளவுக்கு மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் எந்த வகையிலும் எந்த வடிவத்திலும் ஈரான் தாக்கினால் அமெரிக்க ஆயுதப்படை முழு பலத்துடன் களமிறங்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அமெரிக்க அதிபருடைய இந்த எச்சரிக்கை குறித்த விவரங்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் ஈரானுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். அமெரிக்காவை ஈரான் தாக்கினால் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு முன் கண்டிராத அளவுக்கு மோசமான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும். ஈரான் மீதான தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த வகையில் வடிவிலும் ஈரான் தாக்கினால் அமெரிக்க ஆயுதப்படை முழு பலத்துடன் களமிறங்கும் என தெரிவித்திருக்கிறார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஒப்பந்தத்தை எளிதாக செய்து மோதலை தங்களால் முடிவு கொண்டு வர முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது இந்த மோதல் போக்கு தொடங்கியதிலிருந்தே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறது. மற்றொரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் போரை நிறுத்த வேண்டும், சண்டை வேண்டாம் என்று தொடர்ச்சியாக அவர் கூறி வருகிறார். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது? இதற்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது. எனவே ஈரான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யார் களமிறங்கினாலும், எந்த நாடு களமிறங்கினாலும், அமெரிக்கா வந்தாலும் சரி, இங்கிலாந்து வந்தாலும் சரி, நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் அதிபர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார். இதன் பின்னணியில் தான் தற்போது இந்த எச்சரிக்கையை பதிலுக்கு ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். ஈரான் அமெரிக்காவின் மீது தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்கிற எச்சரிக்கையை தற்போது ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.